திருப்பதி லட்டு வந்து வெங்கடாச்சலபதிக்கு வந்து நெய்வேத்தியமா வந்து படைக்கப்பட்டது. அது எப்படி வந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லட்டு வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல உள்ள பொட்டு அப்படின்னு சொல்ற ஒரு மடப்படியில வச்சுதான் தயாரிக்கிறாங்க. 1715 இருந்தா வெங்கடாச்சலபதிக்கு வந்து நெய்வேத்தியமா தான் வந்து படைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் 1803 இருந்துதான் பக்தர்கள் வந்து பிரசாதமா வழங்கப்பட்டுச்சு. அப்ப பிரசாதமா வந்து லட்டு வழங்கப்படல. அதுக்கு பதிலா பூந்தி தான் வழங்கப்பட்டுச்சு. 1940 தான் பூந்திக்கு பதிலா லட்டை வந்து பிரசாதமா வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி திருப்பதி லட்டு வந்து புவிசார் குறியீட்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா கள்ள சந்தையில வந்து இந்த மாதிரி லட்டை வந்து அதை பேரை பயன்படுத்தியும் திருப்பதி லட்டுன்னு சொல்லி விற்கிறதுனால 2008 வந்து புவிசார் குறியீட்டை வந்து பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2009 வந்து அது கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அது வந்து திருப்பதி லட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்ம வந்து விற்க முடியாது. அந்த பெயரை வந்து பயன்படுத்த முடியாது. திருப்பதி லட்டு வந்து ஒரு லட்டு மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 3 வகையா வந்து பிரிச்சிருக்காங்க. 3 வகையும் ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகதம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஆஸ்தான லட்டு வந்து முக்கியமான விழா டைம்ல மட்டும்தான் தயாரிக்கப்படும். அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 750 கிராம் வரைக்கும் அந்த லட்டு இருக்குமா. அதுல வந்து முந்திரி, பாதாம், குங்குமப்பூ எல்லாம் வந்து அதிகமா வச்சு அந்த லட்டை வந்து தயாரிப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாண உற்சவ லட்டு, கல்யாண உற்சவ சேவையில வந்து கலந்து கொள்வாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் அந்த லட்டை வந்து கொடுப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட வந்து 750 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் புரோகதம் லட்டு, அந்த லட்டு மட்டும்தான் பக்தர்களுக்கு வந்து வழங்கக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து 175 கிராம் இருக்கும். இதுதான் இருக்கிறத விட சின்ன அளவுல உள்ளது. இததான் வந்து மக்களுக்கு வந்து பிரசாதமா கொடுக்கக்கூடியது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் வந்து திருப்பதி லட்டு பத்தி இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.